சகோதர சகோதரிகளே, சின்ன தடாகத்தில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு நமக்கு அளித்திருக்கிறீர்கள். காரணம், நம் அனைவருக்கும் கூட தெரியும், நம்முடைய பாரத பிரதமராக 3வது முறையாக தொடர்ந்து வரப்போகின்ற மனிதர் யாரும் நமக்கு தெரியும். மோடி ஐயா தான் வரப்போறாரு, 3வது முறையாக வரப்போறாரு. ஐயா, இன்னைக்கு நான் கேட்க போறது, இந்தியாவை பத்தி எங்களுக்கு கவலை இல்லைங்க ஐயா, மோடி ஐயா இருக்காரு பாத்துக்கிறார். ஜம்மு அண்ட் காஷ்மீரை பத்தி கவலை இல்லைங்க, மோடி ஐயா இருக்காரு பாத்துக்கிறார். இந்தியாவுடைய வடகிழக்கு பகுதியை பத்தி கவலை இல்லை, மோடி ஐயா இருக்கிறாங்க பாத்துக்கிறாங்க. ஆனா எங்களுடைய கவலை எல்லாம் இன்று தமிழகத்தை பற்றி, கோயம்புத்தூரை பற்றி. இது பாராளுமன்ற தேர்தலில் மோடி அவர்கள் மேலே ஆட்சியிலே 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி ஆட்சியில் அமரும் பொழுது அவரை பயன்படுத்தி, அவர் லீமாவாட்டின் ரோசக்கா இருக்கிறாங்க, ஐஜேகேவுடைய மதிப்பு மிகுந்த அக்கா கவனிக்கல, சாரிக்கா பின்னர் நீங்க கவனிக்கல, தப்பா நினைச்சுக்காதீங்க. அவருடைய தோழிகள் எல்லோரும் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றனர். எங்களுடைய சிந்தனை எல்லாம் மோடி அவர்கள் 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி ஆட்சியில் அமரும் பொழுது நம்ம ஊருக்கு என்ன பிரயோஜனம் தாங்க யோசிக்கணும். அப்படிதாங்க யோசிக்கணும். தடாகத்திற்கு என்ன பிரயோஜனம், கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு என்ன பிரயோஜனம், அதை எப்படி வெற்றிகரமாக மோடி ஐயாவை பயன்படுத்தி நம்ம ஊருடைய வளர்ச்சிக்கு அவரை பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த தேர்தல். அதற்காகத்தான் பிரச்சாரத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஐயா, எத்தனையோ பேர் வரலாம், இது போன்ற எத்தனையோ கட்சிகளுடைய பிரச்சார வண்டி வரலாம். ஆனா டெல்லிக்கு போற ஒரே பிரச்சார வண்டி இது மட்டும்தான். ஒரு வண்டி மட்டும்தான் டெல்லியை நோக்கி போகக்கூடிய வண்டி. டெல்லியிலே நாம் ஆட்சி அமைக்கும் பொழுது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 400 எம்பிக்களை தாண்டி அங்கே அமரும் பொழுது அதனால் நம்ம ஊருக்கு பிரயோஜனம் இருக்கணும். ஐயா ஐயா நம்ம சொல்லலாம், தூத்துக்குடியில ப்ராஜெக்ட் இருக்குதுங்க, கரண்ட் ஜெனரேட் பண்றாங்க, தூத்துக்குடியில கரண்ட் இருக்கு. ஆனா தடாகத்துக்கு கரண்ட் வரணும் இல்லைங்க ஐயா, நம்முடைய பகுதி கரண்ட் வரணும் இல்லை. அதனால நாம் சொல்வது, டெல்லியில நம்ம கரண்ட் இருக்கு, மோடி ஐயா வர்றாங்க, சுவிட்ச தடாகத்துல போட்டா நம்முடைய பிரச்சனை எப்படி தீர்ப்பது என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும் என்பதை அன்பான வேண்டுகோள். அதுக்காகத்தான் திரும்ப திரும்ப சொல்றேங்க, இந்த தேர்தல் உள்ளாட்சிக்கான தேர்தல் இல்லைங்க ஐயா. மாநிலத்தில் யார் ஆட்சி அமைக்க போறாங்க அவங்களுக்கான தேர்தல் இல்ல, இந்தியாவை யார் ஆளப்போகின்றார்கள் என்பதற்கான தேர்தல். தான் ஐயா சின்ராஜ் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள், மோடி ஐயா ஜெயிக்கும் பொழுது உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அன்பு தம்பி இந்த அண்ணாமலை இங்கே உங்களுடைய வேட்பாளராக கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் இருந்து கொண்டிருக்கிறார். எப்படி நாங்கள் சேவை செய்வது என்பதை நீங்கள் முடிவு செஞ்சுங்க ஐயா, எங்களுக்கு அந்த வாய்ப்பை நீங்க கொடுக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக கார நண்பர்களை பொறுத்தவரை ஒரு அருமையா ஒரு வேலை செய்வாங்க. ஒரு திமுக தலைவர் நடந்து போயிட்டே இருப்பார், ஒரு குழந்தை பாட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கும், ஒரு கிள்ளி வச்சிருவாங்க. குழந்தை ஆன்னு அழுதுடனே அடுத்த திமுக தலைவர் வந்து, ஏன் இந்த குழந்தை அழுவது, தொட்டில் ஆட்டம் அப்படிப்பார். அதாவது திமுக தலைவர்களை பொறுத்தவரை குழந்தையை கிள்ளி தொட்டிலை ஆட்டுபவர். சின்ன தடாகத்தினுடைய செங்கல் சோலை பிரச்சனை குழந்தையை கிள்ளி தொட்டில் ஆட்டுவது. குழந்தையை கிள்ளி தொட்டில் ஆட்டுறதாங்க உங்க ஊர் பிரச்சனை. ஆரம்பிச்சது யார்? இவங்க. பிரச்சனை யாருகிட்ட இருக்கு? மாநிலத்தினுடைய பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. கரெக்டா எலெக்ஷன் அப்ப திமுக அமைச்சர் வருவார், ஐயோ நல்லா பண்ணி கொடுத்துறாங்கன்னே, நாங்களா இருக்கோம் பாத்துக்கிறோமே. அப்புறம் அடுத்தவரை பார்க்கணும்னா 2026 சட்டமன்ற தேர்தல் திரும்ப வருவாங்கன்னே, நாங்களா இருக்கணும் எல்லாம் பண்ணிடுவாங்கன்னே. திரும்ப அடுத்து பார்க்கணும்னா 2029 பாராளுமன்ற தேர்தல். எல்லாம் வந்திருப்பாங்களா? திமுக காரங்க வந்து பேசினாங்களா? இல்ல நாங்களா இருக்கிற செங்கல் சோலையெல்லாம் சரி பண்ணிடுறோம். ஐயா, உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், அவர்களால் ஒரு துருமை கூட கிள்ளி போட முடியாது. அது போட்டிருந்தாங்கன்னா இன்னாரும் பண்ணிருக்கணுமா? அப்ப 33 மாசமா ஆட்சிக்கு தூங்கி கொண்டிருந்தாங்களா 3 வருட காலமாக? நான் இன்னைக்கு ஒரு உறுதிமொழி கொடுக்குறேன் ஐயா, மத்திய அரசின் சார்பாக பிரச்சனை வராது. நீங்க எழுதி வச்சு, மத்திய அரசு கிட்ட சுற்றுச்சூழல் அமைச்சகம் இருக்கு, இந்த ஏபிசி ஆரஞ்சு ஒயிட் என்ன கேட்டகரி இருக்கோ மத்திய அரசு சார்பாக பிரச்சனை வராது, அதற்கு கேரண்டி நீங்க எடுத்து